ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரளவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 5ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் நிலையில் சில அக்கறைகள் தேவை. தந்தை போன்ற பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் எதிர்பாராத அலைச்சல்களை சந்திப்பீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் மேல் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது தள்ளி போகும். ரிஷபம். உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு சில எதிர்ப்புகள் தோன்றும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வருவது தாமதமாகும். அரசு விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். குடும்பத்தில் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் முதிர்ச்சி தென்படும். பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை நிதானமாக கையாண்டு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை என்று. மிதுனம். உங்களுடைய பேச்சில் தரம் தாழ்ந்து போக வேண்டாம். ஏன்னா உங்கள் பேச்சில் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது தரந்தழுந்து போனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது முக்கியமாக சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பேச்சினால் புதிய வியாபாரங்கள் வணிகங்களை பெற்று புதிய ஒப்பந்தங்களை பெற்று வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்க்கை துணை, நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது ஒரு மனதிற்கு ஆறுதலாகவே இருக்கிறது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களால் சில விரயங்கள் ஏற்படும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த லாபங்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் துணிச்சலாகவும் துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தைரியமான முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். கடகம். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் பணி அழுத்தங்கள் அதிகரிக்கிறதால் மனம் தளர்ந்து போகாமல் அதை வெற்றிகரமாக சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நன்றாகவே செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள், சங்கடங்கள் வந்து சேரும். குடும்ப அங்கத்தினருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். அதிகாரிகளின் கெடுபிடிகள் குறையும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பேச்சில் மட்டும் நிதானம், கவனம் தேவை. தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம். அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும் சிம்மராசி அன்பர்களை
உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பயணங்கள் இவர்களையெல்லாம் தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். என்ன உங்களுக்கு நடந்தாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வு. ஆனால் அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்காது. இவ்வளோ லேட்டாக நடந்து கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கலாமே, அப்போ இன்னும் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு தான் இருப்பீங்களே தவிர இப்பொழுதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் உங்கள் மனசில் இருக்காது. அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அதுதான் மிக முக்கியம். அதனால் மனசு திருப்தி அடையணும். ஆனால் அவங்க மனம் எதிரே திருப்தி அடையாமல் விருதே கவலைப்பட்டு மனம் விரக்தி அடைந்து மனம் தனிமையை நாடிக்கொண்டிருக்கிறது. அது வேண்டாம். நண்பர்களோடு இருங்க, குடும்பத்தோடு இருங்க, அவர்களோட பழகுங்க, பேசி இருங்க. அப்போ தான் மன இறுக்கங்கள், மன அழுத்தங்கள் தளரும். அப்பொழுது சுற்றுச்சூழலையும் இயல்பாக உங்களுக்கு ஏதுவாக மாறும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில தொழிலில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு இருக்குது, நண்பர்கள் உங்கள் ஆதரவு செய்கிறாங்க, பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாக. குழந்தைங்க வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கன்னி, உங்கள் திறமைக்கேற்ற ஒரு மரியாதை இங்கே கிடைக்கிறது. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வீடு வாகன வசதிகள், வாய்ப்பு வசதிகள் எல்லாம் கூடும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அதுவும் எதிர்மறை சிந்தனைகளை மிகவும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அரசு விஷயங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் இன்று ஒத்திவைக்கவும். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. வீடு வாகன வசதிகள் கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. துலாம், தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறும். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். ஆனால் அவையெல்லாம் சுலபமாக கிடைக்காது. சில தடை தாமதங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும் என்பதால் மனம் தளராமல் விக்ரமாதித்தன் போல முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகரம் வருமானம் லாபமாக இருப்பதால் கடைசியில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பணி அழுத்தம் அதிகரிக்கும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறும். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பெண்களிடம் இன்று கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய நாள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கும் பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். முயற்சியோ, உங்கள் பேச்சாற்றலால் உங்கள் செல்வாக்கை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் பேச்சிற்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களுடைய அனுபவம், அந்த பேச்சில் ஒரு அனுபவம், ஒரு முதிர்ச்சி, ஒரு வழிகாட்டுதல் போன்றவை இருப்பதால் எல்லோராலும் எளிதாக கவரப்படுவீர்கள். அதனால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அல்லது சமூகத்தின் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இறுதியில் வெற்றி காண்பதால் மன மகிழ்ச்சியாகவே இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய ஊழியர்கள், சகோதரர்கள் ஒரு துணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் என்று ஒத்திவைப்பது நல்லது. பெண் துணைகள் அல்லது பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில வேறுபாடுகள் காண இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க கொஞ்சம் பார்த்து கவனித்து கண்டிப்பாக அவர்களை நல்வழி காட்டுதல் அவசியம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விட்டு அப்புறம் பிடிக்க முடியாது. தனுசு, நண்பர்கள் துணை கருத்து மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிகாரியோட கெடுபிடிகள் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வீடு வாகன வசதி வாய்ப்புகள் கூடும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் அல்லது அவர்களிடமிருந்து ஒரு விதமான எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருப்பதால் இன்று கவனமாக பழகுங்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும்.
தந்தை போன்ற பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் துணையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். அவர்களால் ஏற்படக்கூடிய தடை, தாமதங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் போன்றவை விலகும். திட்டமிட்டு காரியங்களை செய்வதால் எப்பேற்பட்ட சவாலையும் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். குறுகியதொரு பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் அரசு விஷயத்தில் வெற்றியை கொண்டு வந்து தரும். நண்பர்கள், உறவினர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் அவரை கண்காணித்து கண்டிப்புடன் நல்வழி காட்டுதல் அவசியப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் இறுதியில் வெற்றி, லாபம் என்று வரும்பொழுது அந்த சுமையும் அழுத்தமும் மனதை விட்டு விலகிவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஒரு மந்த நிலை நிலவுகிறது. அதையெல்லாம் சகஜமாக பேசி கொஞ்சம் கலகலப்பாக வைத்து கொள்ளுங்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை கிடைக்காது. நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக கூட ரக்கலோசி, சீண்டலோ தீண்டலோ ஒன்றும் வேண்டாம். யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் முடித்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள். தொழிலில் நீங்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கையும் கோபத்தையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தில் நண்பர்கள் தலையீடு நல்லதை செய்யும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக பழகுங்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத பணிச்சுமைகளையும் பணி அழுத்தங்களையும் நீங்களாக வருத்தி கொள்ளாதீர்கள். இன்றைக்கு என்ன தேவையோ அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அல்லது உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். தொழிலில் பேரும் புகழும் கிடைப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளரக சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணபாய நமக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை ஆதரிக்கும் வகையில் இதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுடைய இன்பாக்ஸில் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நன்றி, வணக்கம்.